என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் எல்லார்ட்டையும், வாழ்க்கையில் கோழையாக மாத்திரம் இருந்துடாதீங்க, தைரியமாக வாழ பாருங்கள். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எங்கேயும் எதுலேயும் கோழையாக வாழ்ந்து சாகிறதோட தைரியமாக இருந்து ஒரு தடவை இருந்து சாகிறது பெட்டர். உங்களுக்கு நீங்கள் கோழையாக இருந்து அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு போய் எல்லாத்தையுமே உங்கள் ஆசை, உங்கள் பேஷன்ஸ் எல்லாத்தையுமே மடங்கி எதையுமே செய்யாமல் நீங்கள் சுருங்கி போகிறதுக்கு உங்களோட போல்டாக தைரியமாக இருந்து நீங்கள் பண்ணுறது உங்கள் மூளையும் சரி நல்ல வேலையும் செய்யும். உங்களுக்குள்ள தேவையான உங்கள் எல்லா தாட்ஸு உங்களோட எல்லா விஷயங்களிலும் வரும். உங்கள் தைரியம் புருஷ லட்சணம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றும், உங்களையும் ஃபஸ்ட்டு காப்பாற்றும். உங்களோட இருக்கிற கான்ஃபிடன்ட் லெவல் வெளியில் வரும். நீங்கள் கோழையாக இருந்து பயந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக கேள்வி கேளுங்க, தைரியமாக சொல்லுங்கள். அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்ல பாருங்கள். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் மடங்கி போகாதீங்க. அவங்க சொல்கிறத ரைட்டுன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க, இல்லை இனிமேல் நான் பண்ண மாட்டேன், கரெக்டாக இருக்கேன்றத சொல்ல பாருங்கள். பேசியும் பாருங்கள். அவங்க சொல்கிற விஷயத்தை கரெக்டான்னு கேட்டு கரெக்டுன்னா எஸ்ன்னு சொல்லி ஒரு கை கொடுங்க. இல்லை தப்புன்னா தப்புன்னு சொல்ல பாருங்க. அந்த தைரியமா இருக்கிறது தான் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நல்லதா இருக்கும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா கிடைக்கும். நீங்க பண்றது உங்க சுத்தி இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீடு முதல்ல சந்தோஷமா இருக்கும், உங்க வைஃப் சந்தோஷப்படுவாங்க, உங்க குழந்தை சந்தோஷப்படும், உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்க பயந்தாலும் ஸ்ட்ரைட்டா பண்ணாலும் பல உறவுகள் உங்களை விட்டு போனாலும், இவன் கரெக்டா சொல்றான், இவன்கிட்ட போகும்போது நம்ம போய் சொன்னோம்னா சண்டை போடுவான் அப்படின்னு நினைச்சாலும் கவலையே படாதீங்க. அதை நினைச்சு எந்த உறவு போனாலும் பரவாயில்ல, சுத்தி இருக்க அத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல, நமக்கு நாம நின்னே ஆகணும். நம்மளை முதல்ல அக்செப்ட் பண்ணா மாத்திரம் தான் தைரியமா நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லணும். நீங்க அதை விட்டு அவங்க பயப்படுறாங்க, இவங்க தப்பா நினைப்பாங்க, இவங்க கிட்ட நம்ம பேச முடியாது, நம்ம இப்படி சொல்லிட்டா நம்மகிட்ட வரமாட்டாங்க நினைச்சுக்கிட்டே இருந்து பயந்து உங்களை சுருக்கி வாழ்க்கையில இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எங்கேயும் எப்பவும் எந்த விஷயத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஆண்டவனே உங்களை மன்னிக்கவே மாட்டான். நீங்க தைரியமாக எதா இருந்தாலும் கேள்வியும் கேட்கணும், எதா இருந்தாலும் சொல்லணும், எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். தப்புன்னா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். அந்த பதில போல்டா இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேங்க, வாழ்க்கையில நீங்க தப்பே இனிமேல் வராது. எந்த விஷயத்துல நீங்க மாட்டவும் மாட்டீங்க. வாழ்க்கையில ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், சந்தோஷம் வரத்துக்கு முன்னாடி நீங்க அழுக, உங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருக்கும். ஆனா அதுக்கு எண்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் கொட்டி கிடக்கும். அப்போ நீங்க சிலதை அக்செப்ட் பண்ணணும், சிலதை நீங்க பேசதான் செய்யணும். பேசுறதுனால பிரச்சனை வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்த நீங்க போனா மாத்திரம்தான், அதை கடந்து போனா மாத்திரம்தான் சில உறவுகள் அப்பதான் தெரியும். நம்ம கரெக்டா பேசினா தான் ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கடைசியில் 3 பேர் இருந்தா கூட, ஏன் ஒருத்தர் இருந்தாலே நமக்கு போதும். இல்ல யாருமே இல்லைன்னா கூட இன்னும் புது நல்ல உறவுகள் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம மாறி இருப்போம். மாறினால நம்மளுக்கு நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்கும். போல்டா பேசுவோம். கரெக்டா இருக்கும்போது, ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது நம்மளை ஏத்துக்கிட்டவங்க மாத்திரம் வருவாங்க. நம்மகிட்ட கரெக்டா இருக்கவங்க மாத்திரம் வரும்போது வாழ்க்கையில பீஸ்ஃபுல் இருக்கும். ஆனா எல்லாமே நெகட்டிவ் இதை நம்ம ஒதுக்கிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நெகட்டிவ் ஆளு இருப்பாங்க, மாற மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அவங்கள தூரத்துல வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை அவங்க பார்க்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி போங்கன்னு தான் என்னோட தாட். தவிர அவங்கள பத்தி பேசுறதோ, அவங்கள பத்தி அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ, நம்ம அதனால அந்த ப்ராப்ளத்தை நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு தேவையில்லை. அதுக்கு பெட்டர் அவங்கள ஓரத்துல வச்சுட்டு நம்மளுக்கு தேவை தைரியமாக சில விஷயங்களை நம்ம யாரோ அதை காமிச்சிட்டு போகணும். ஆனா எல்லார் இடத்துலையும் நீங்க தைரியமா இருக்கணும். ஆனா எல்லார் இடத்துலையும் மதிக்கிற இடத்துல நீங்க மதிச்சு போகணும். நீங்க சில இடத்துல குனிஞ்சு போகணும்னா அவங்கள சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு போல, ஆனா லிசன் பண்ணிட்டு போகும்போது நீங்க செஞ்சு அவங்கள்ட்ட பணிஞ்சு சில விஷயங்கள்லாம் நம்மள மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, கரெக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்ப அவங்க சொல்றது நம்ம லிசன் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ணாடி மாதிரி நம்ம எப்படி நடக்கிறோமோ, நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம எப்படி உருவத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு சில உறவுகள் வரும், சில விஷயங்கள் நடக்கும். அப்போ இதுக்கு மெயின் இது தைரியம் தான் புருஷ லட்சணம். தைரியம் தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நிற்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய முதல் ஸ்டெப்பு, நீங்கள் பயத்துலேருந்து வெளியில் தைரியமாக இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன விஷயங்கள் பல இடத்துல உங்களுக்கு செட் ஆகும், ஜெயிக்கலாம். நான் தைரியமாக இருக்கேன், நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.